இப்பொழுதெல்லாம் மழை இல்லை, வெயிலாக இருக்கிறது என்று பலருக்கும் வேதனையாக இருக்கிறது. இதனுடைய ஆன்மீக விளக்கங்கள். மழை என்பது என்ன? சித்த புருஷர்களும் மகரிஷிகளும் பூஜை செய்வதற்கான தீர்த்தத்தை தரும் தெய்வ காரியமே மழை ஆகும். ஒரு நாள் பெய்கின்ற மழையின் அளவே அந்த இடத்தில் பூஜை செய்யும் மகரிஷிக்கு, யோகிக்கு, சித்தருக்கு தேவையான அர்க்கிய நீர் ஆகும். பூஜைக்குரிய தீர்த்தமாகும். சூரியன் உள்ளிட்ட பல கோள்களும் வருணன் உட்பட தேவாதி தேவர்களும் அந்தந்த இடத்திலே தவம் புரிய வரும் இறைஞானியருக்கு அவர்தம் பூஜைக்கு மழையாக நீரை பெற்று தருகின்றார்கள். மேகங்களால் தானே மழை பொழிகின்றது. மேகங்களின் மறைப்பில்தான் தெய்வ பூஜை நிகழ்கின்றது. மேகங்கள் மறைத்தால் தெய்வ பூஜை. இதற்காக வருண பகவானின் புனித நீரை நமக்கு பெற்றுத்தர மேக மறைப்பு வருணனின் பூஜைக்கு திரையிடுவது போல்தான் மழை பொழிவதற்கு காரணம் என்ன? பல காரணங்கள். ஒன்று, வருடத்திற்கு ஒரு முறையே ஒரு நாளே வாழ்ந்து மறைகின்ற உத்தம மூலிகை ஒன்று கொல்லிமலை, சதுரகிரி மலை, பொதிய மலை, வெள்ளியங்கிரி மலை பகுதியில் உண்டு. நீர் மூலம் இதன் தெய்வீக சக்தி சகல பூலோக ஜீவன்களுக்கும் செல்ல வேண்டும் என தவம் புரியும் மகரிஷிகளும் உண்டு. இவர்களுக்காகவே மழை பொழிவு ஏற்பட்டு மழை துளிகள் உத்தம மூலிகையின் மேல் பட்டு மழை நீரில் கரைந்து பல இடங்களிலும் அதன் தெய்வீக சக்தி பரவுகின்றது. இப்படி மேலும் மகரிஷிகளும் ஞானிகளும் பூமியின் பல இடங்களுக்கும் செல்லும் பொழுது அவர்களுக்காக பல கோடி தேவதைகள் மழையை வேண்டி பூமியை குளிர வைக்கின்றார்கள். மேலும் வானில் செல்லும் மகரிஷிகள் தங்களை வேண்டி பூஜை செய்யும் ஓரிரு உத்தம ஜீவன்களுக்காக மழை நீர் மூலம் தங்கள் அனுக்கிரகத்தை எங்கு வேண்டுமானாலும் பரப்புகின்றார்கள். சில இடங்களில் சாரல்கள் மட்டுமே விடுகின்றன, மழை பொழிவு இல்லாது போய்விடுகின்றதே என்று கேட்கலாம். முறையற்ற காமம், வன்முறை, கொலை, கொள்ளை போன்ற தீய சக்திகள் பெருகும்போது அந்த இடங்களில் உள்ள மகரிஷிகளின் தவநிலை கலைந்து விடுகின்றதே. உடனே அவர் அந்த இடத்தை விட்டு வேறு இடம் நல்லிடத்தை தேடி சென்று விடுகின்றார்கள். இருப்பினும் அவர் கொண்ட குறைந்த நேர தபோ நிலையிலும் மழை சாரல்கள் மூலம் தம் தபோபலன்களை அழித்து செல்கின்றார்கள். இப்படி மழையினால் தீய சக்திகள் அழிகின்றனவா என்று கேட்டால் ஓரளவு தீய சக்தியின் படிவுகள் அகற்றப்படுகின்றன. அவை மேலும் பரவாது அடக்கப்படுகின்றன. பூமாதேவியும் தன் பங்குக்கு மழை நீர் மூலம் தீய சக்திகளை தன்னில் உறிஞ்சி அவற்றின் பரவலை தடுக்கின்றார்கள். மழை நீர் புனிதமானதா என்று கேட்டால் நிச்சயமாக பல புனித நதிகளின் மேன்மையை ஒன்று திரட்டி தரவல்லதே மழை நீராகும். அப்படியானால் மழை நீர் அந்த பூஜைக்கு ஏற்புடையதா என்று கேட்டால் மிக மிக நிச்சயமாக. ஆனால் அதனை பெரும் முறையை ஒரு குரு மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெட்டவெளியில் ஒரு பெரிய தாமிர குடத்தை வைத்து சுத்தமான துணியால் மூடி அதில் மழை நீரை சேமிக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும். இதில் பாதி நீரை கோவிலில் அபிஷேகத்திற்கு அளித்தோ அல்லது கோயில் கிணறு மற்றும் குளங்களில் சேர்த்த பின்னரே எஞ்சிய பாதி நீரை பூஜைக்கு வைத்து கொள்ளலாம். மழை நீரில் சமைத்த உணவினை அன்னதானம் செய்தலால் பல கொடிய கர்ம வினைகள் கழுவி பெறும். பெய்யும் மழைக்கு பூஜை உண்டே? மழை ஆரம்பிக்கின்ற நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டு கணித்து பார்த்தீர்களானால் பல ஆன்மீக விந்தைகள் உணரப்படுவீர்கள். மழை ஆரம்பித்தவுடன் குலதெய்வத்திற்கும் வருண பகவானுக்கும் பூஜை செய்து குறித்த நைவேத்தியங்களை படைக்க வேண்டும். இன்றைக்கும் பல இல்லங்களில் மழை பெய்தவுடன் எண்ணெய் பலகாரங்களை செய்வதை காணலாம். அதே போல் மழை நின்றவுடன் உடனடியாக அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று வருண பகவானுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மழை நின்றவுடன் கோயில் தரிசனம் செய்வதால் பல அற்புதமான அனுகிரகங்கள் கிட்டுகின்றன. கோவில் கோபுரங்களில் உறையும் கோடிக்கணக்கான தேவதைகள் மழை நீரால் கோவில் கோபுர கலசங்களுக்கு அபிஷேக ஆராதனைகளை நிகழ்த்துவதால் கோபுரம் வழியே கீழே இறங்கும் நீர் மிக மிக புனிதத்தன்மை பெறுகின்றது. இது நம் உடலில் படுவது பெறுவதற்கரிய பாக்கியம். கும்பாபிஷேகம் அன்று பெறுகின்றோமே, அதை விட. அப்படியானால் மழை பெய்கையில் நிகழும் கோயிலின் அபிஷேக ஆராதனைகளுக்கு பல மடங்கு பலன்கள் உண்டு. நாதஸ்வரம், மேளம், மிருதங்கம் ஒலிகளைப் போல் மழை சப்தமும் புனிதமானதாகும். மழை பொழிகையில் சொல்ல வேண்டிய
பரிசுத்த மந்திரங்களும் உண்டு. மழை பொழிவின் உடை கற்பூர ஹாரத்தி திவ்யமான தரிசனமாகும். ஜல அக்னி தத்துவங்களின் பிணைப்பு இது என்று சொல்வார்கள். இதனால் நீர் அக்னி மூலம் கழிய வேண்டிய கர்மங்கள் எளிதில் தீர்வு பெறுகின்றன. மழை பொழிகையில் இல்லங்களில் ஹோமங்களை நடத்தினால் அதற்கு சொல்ல முடியாத விசேஷ பலன்கள் உண்டு. மழை நீரையே ஆகூதியாக அளிப்பதும் உண்டு. கொட்டும் மழையில் பத்மாசனமிட்டு செய்ய வேண்டிய யோக ஆசனங்களும் உண்டு. சேவல், மயில், யானை போன்றவை மழை பொழிகையில் வினோதமான முறையில் படுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இவையெல்லாம் ஜல தாரை யோக முறையில் அடங்கும். இதனால் சுவாச பந்தனத்தில் எளிதில் சித்தியாகிவிடும். இதை தக்க சத்குருவை நாடி இந்த ஆன்மீக ரகசியங்களை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். மழையில் தெய்வ தரிசனம் உண்டா என்று கேட்டால், கொட்டும் மழையில் புனித யாத்திரை தொடர்தல் திருச்சி வெக்காளியம்மன், நாமக்கல் ஆஞ்சநேயர், அரசமர பிள்ளையார் போன்ற பரவெளியில் உள்ள தெய்வமூர்த்திகளை தரிசித்தால், மழையில் பவனி வரும் உற்சவமூர்த்திகளை தரிசித்தல், மழை பெய்கையில் செய்யப்படும் குடை, உடை, போர்வை தானங்கள் போன்றவற்றுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் கிட்டும். இதற்காகவே கொட்டும் மழையில் பசுவிற்கு புல்லு, அன்னம், பழங்களை அளிப்போரும் உண்டு. இவற்றால் பொதுவாக விந்து குற்றங்கள் தீர்கின்றன. கடல் நீரால் தான் மழை உண்டாகிறதா என்று கேட்கலாம். நமது வாத்தியார் சொன்னார், அது விஞ்ஞான விளக்கம். கடலின் அடியில் ஓடும் நீரோட்ட பூமி மற்றும் ஏனைய லோகங்களின் நீரூற்றுகள் பல அரிய மூலிகைகளின் வேர், நீர், பித்தர்களுக்கு அளிக்கப்படும் நீர் தர்ப்பணம், தெய்வமூர்த்திகளுக்கு நிகழ்த்தப்படும் அபிஷேக ஆராதனைகளே மழைப்பொழிவை உருவாக்குகின்றன. மெய்ஞான விளக்கத்தை உள்ளத்தால் தான் உணர முடியும். மேகங்களால் தான் மழை பொழிவென விஞ்ஞானம் கூறுகின்றதே என்று கேட்டால், பல இடங்களில் மேகம் இருந்தும் மழை பொழிவது இல்லை. மேகம் இன்றியும் மழை பொழிகின்றது. மேகம் இல்லாத இடத்தில் மழை பொழிகின்றது. அது இப்பொழுது நடக்க இருக்கின்றது. ஆன்மீகத்தில் மேகங்கள் திரையிட்டு நிற்க மேற்கண்ட காரணங்களால் மழை பொழிகின்றது. மேகமின்றி மழை தருவித்த மகான்களும் பலர் உண்டு. இப்படி அமிர்தவர்ஷினி ராகத்தை முறையாக பாடினால் மேகங்களே இல்லாமல் மழையை பெய்விக்கலாம். ஆகவே விஞ்ஞானத்தோடு முரண்பாடு கொள்ளாது உள்ளத்தளவில் ஆத்ம விசாரமாக இவற்றை புரிந்து கொள்ள தெளிவு பெற முயன்றிட வேண்டும். விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டால் குழப்பங்களே மிஞ்சும். அபிராமப்பட்டருக்காக அமாவாசையை திதியன்றை அதை பௌர்ணமியாக ஆக்கிய தெய்வ சங்கல்பத்தால் எழுந்த நிகழ்ச்சி தெரியும். பாலைவனங்களில் மழை இல்லையே, அதனால் என்ன? ஜீவன்கள் இருக்கின்றதே. மண்புழு, மணற்பாம்பு, பேரீச்சை மரம் என எத்தனையோ ஜீவன்கள் எப்படி வாழ்கின்றது? நீரில்லா இடத்தை பாழ் என்று எண்ணாதீர்கள். சில விசேஷமான தியானங்களுக்காக பல யோகியர் இன்றைக்கும் பாலைவனத்தையே நாடுகின்றார்கள். அப்படி ஒட்டகத் தோளில் அமர்ந்து செய்யப்படும் யோகியருடைய அத்தியான முறையில் நீரின்றி பல ஆண்டுகள் வாழ்கின்ற அரிய சித்தியை பெற்றிடலாம். அப்புறம் ஸ்ரீ படை சாஹிப் மகான் என்கின்ற பாண்டிச்சேரியிலே சின்னபாபு சமுத்திரம் என்னும் இடத்தில் ஜீவசமாதி பூண்டிருக்கும் ஸ்ரீ படை சாஹிப் என்ற சித்த புருஷர் பாலைவன பகுதியில் பல ஆண்டுகள் தவம் புரிந்து கடுமையான கொடிய நோய்களை தீர்த்து இறுதியில் இங்கு வந்து ஜீவசமாதி பூண்டார் என்பது பலருக்கும் தெரியாது. இப்படி பாலைவன பகுதியிலே ஸ்ரீ வைத்தியநாதராகி காட்சி தந்த உன்னத சித்த புருஷர் பாலைவனத்தில் அவர் கால் சுவடுகள் பதிந்த இடங்கள் மட்டும் அப்படியே ஜில்லென ஐஸ் கட்டி போல் குளிர்ந்திருக்கும். இன்றைக்கும் எவ்வித வியாதிகளையும் ஜீவ சமாதியில் இருந்தவாறே தீர்த்து அருள் பாலிக்கும் மிக மிக உத்தம சித்த புருஷரே படே சாஹிப் மகான். மழையோடு சூறாவளி வருவதன் காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். சூறாவளியில் துன்பங்கள் ஏற்படுவதாகவே நாம் உணர்கிறோம். ஆனால் இதன் பின்னணியில் ஆயிரம் ஆன்மீக ரகசியங்கள் உண்டு. பலவிதமான கொடிய தீய சக்திகள் இந்த சூறாவளியில் தான் அழிகின்றன. இதுவே மழையால் விளைகின்ற நன்மை. வெளிப்பார்வைக்கு சூறாவளி துன்பங்களை மனதை கலக்கும், அப்படி போல துன்பங்கள் போல் தோணும். ஆனால் கோடிக்கணக்கில் தீய சக்திகளை அழித்து ஓரளவிற்கு புனிதத்தன்மையை நிரந்தரப்படுத்துவதற்கு தேவை இந்த சூறாவளியே. மேலும் மழைப்பொழிவை பெறுகின்ற அளவிற்கு சில இடங்கள் ஆன்மீக தகுதிகளை பெற்று இருப்பதில்லை. ஆனால் அங்கு வாழும்
நல்லோர்கள் மழைப்பொழிவை வேண்டி தவம் இருப்பார்கள். நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்வதுதானே மழை. ஆகவே மழை பொழியும் தகுதியுள்ள இடங்களில் மழை திவலைகளை உருவாக்கி சூறாவளி காற்றால் அவற்றை தள்ளி மழையே பெய்ய இயலா இடங்களுக்கு இட்டு சென்று மழை தருவது சூறாவளியே. இவ்வாறாக ஆக்கலும் அழித்தலும் நடப்பது சூறாவளியால் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மழையின் பின்னணியில் சூரியன் மறைவது ஏன்? உண்மையில் மழைப்பொழிவை தரும் மூலகர்த்தாக்களில் சூரிய பகவானும் ஒருவர். அவரே மேகங்களின் பின்னணியில் தன் பங்கை சத்தம் போடாமல் ஆற்றுகின்றார். சூரியனை ஒரு தீக்கோளம் என நாம் நினைக்கிறோம். ஆனால் சூரியனின் உட்பகுதி மிகவும் குளுமை உடையது. இதுவே மெய்ஞானம். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.